நம்ம பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறத நம்மளுக்கு திருப்பி மறைமுகமாக வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? மருந்து. கடையில் போய் என்ன விவசாயி சொல்லி வாங்குறாரு? வயலுக்கு பூச்சி வந்திருக்கு, என்ன கொடுன்னு சொல்லி வாங்குறாரு? பூச்சி மருந்து கொடுன்னு. திருப்பி மருந்துங்கிறதும் மறைமுகமாக விவசாயியை பழக்கப்படுத்தியிருக்கோம். மருந்து ஆக்சுவலாக என்ன வேலை செய்யணும்? தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா தலைவலி குணமாகணும், வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்டா வயிற்று வலி குணமாகணும். பூச்சி மருந்து தெரியாமல் 2 சொட்டு நம்ம குடித்தோம்னா நம்ம காலி. 2 சொட்டு ஆடு மாடு குடிக்கிற கலத்தில் விழுந்தால் ஆடு மாடு அவுட்டு, 2 சொட்டு களத்து மேலே விழுந்தால் கோழி அவுட்டு, கொத்துற கோழி அவுட்டு. அப்போ அதுக்கு சரியான பேர் என்ன? பூச்சிக்கொல்லிம்பாங்க. பூச்சிக்கொல்லியும் தப்பான மொழிபெயர்ப்புங்கிறேன் நான். பூச்சி மட்டும் போட்டு தள்ளனா தான் அதுக்கு பேர் பூச்சிக்கொல்லி. இது உசுரோடு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுற உயிர்கொல்லி விஷம். ஆனால் என்ன சொல்லி விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம்? மருந்துன்னு சொல்லி. திருப்பி இந்த விஷத்தை பயிருக்கு மேலே தெளிக்கும் போது விவசாயி என்ன நினைக்கிறாரு? நான் பூச்சியை காலி பண்ணிட்டேன்ல, புழு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு, பூச்சி கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே முட்டையும் கூட்டுப்புழுவையும் தொடலைங்கிறத மறந்துடுறார். ஆனால் பூச்சி 80% கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த 15வது நாள் முட்டையிலிருந்து புழு வந்துடும், கூட்டுப்புழுவிலிருந்து பூச்சி வந்துடும். 15வது நாள் எந்த இடத்துல பூச்சி மருந்து அடிச்சிங்களோ, பூச்சி மருந்து அடித்த நாள்லேருந்து 15வது நாள் அதை விட 2 மடங்கு பூச்சி தாக்குதல் உங்கள் வயலில். திருப்பி இன்னொரு ரவுண்டு பூச்சி மருந்து அடிப்பேன்.